எக்ஸாம்பிள் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த ப்ரேயர் ஹால் 300 மீட்டர் ஸ்கொயர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது லென்த் 1 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ பிரெத் எனக்கு தெரியாது. அப்போ பிரெத் என்னது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? லென்த் என்னது 1 மீட்டர். ஸோ அப்போ ப்ளஸ் 1 ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ 2x + 1 எழுதலாமா? வாட் ஷுட் பி த லென்த் அண்ட் பிரெத்? ஸோ அது சொன்ன மாதிரி சொல்யூஷனு லென்த் வந்து 2x + 1 அண்ட் பிரெத் வந்து நீங்கள் பிரெத் தான் ஃபஸ்ட் எழுதிருக்கணும். பட் நான் அதை இங்கே பார்த்து டேரக்டாக எழுதிட்டேன். ஸோ இப்போ இல்லாமல் அவன் கொடுத்ததே நம்மளுக்கே தெரியும். தட் இஸ் அன் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். தட் இஸ் 300 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்னது? பிரெத் என்னது? ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x + 1 இஸ் ஈக்குவல் டு என்ன? இது என்னது? பிரெத் இன்ட்டு லென்த் 300 இன்ட்டு பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x² + x இஸ் ஈக்குவல் டு 300 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? 2x² + x - 300 இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தட் இஸ் 25 × 25 வந்து 625 தெரியும். அதே மாதிரி 24 × 25 வந்து 600. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இது என்ன தெரியும்? இது A, இது B, இது C. தட் இஸ் A × C தான் பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -600 கிடைக்கும். 2 × 300. தட் இஸ் 2 × -300 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 600 தான். 600 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா 24, 25 அது எல்லா டேபிளையும் தான் போகும். நம்மளுக்கு வேண்டியது என்ன இருக்குது? மிடில் டேர்ம் +1 தான் இருக்குது. இதை பண்ணால் மட்டும்தான் +1 கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது. ஆனால் நம்ம நியூஸ் இருக்கேன் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் தான் பெரிய நம்பரில், ப்ளஸ் இருந்தால் சின்ன நம்பரில் தான் மைனஸ் பண்ணும். போட்டோன்னா இது ரெண்டையும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். தட் இஸ் we got the answer. ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 2x² - 24x + 25x is -300 is equal to 0. காமன் எடுக்கலாம். தட் இஸ் 2x காமனாக வந்துச்சுன்னா x - 12 கிடைக்கும். 25 12s are 300. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது மண்டையில் போயிடும் அப்படியே டேரெக்டாகவே. அது பதிஞ்சிருங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. 2x + 25 இன்னொன்று x - 12 is equal to 0. தட் இஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல -25/2 ஒன்று கிடைக்கும். இன்னொன்று x is equal to 12 ஒன்று கிடைக்கும். ஸோ எனக்கு நெகட்டிவ் என்றைக்கும் வராது. லென்த் அண்ட் பிரெத்தில் வந்து நெகட்டிவ் வராது இல்லைங்க. ஸோ அப்போ இது கிடையாது. நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ therefore breadth is equal to 12. அப்போ லென்த் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2x + 1 that is 2 × 12 + 1 that is 24 + 1 25 மீட்டர். அவ்வளோதாங்க. அவன் கேட்டது லென்த் பிரெத் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருந்துச்சு.